Hi students, welcome to SR Academy. Thiran workbook 7th lesson. இது grade level 7th standard கானது. Conjunction, இணைப்புச் சொற்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்வோம். இதற்கான ஆன்சர்ஸ்லாம் நான் சொல்றேன், நீங்க குறித்து கொள்ளவும். Choose and fill in the blanks with suitable conjunctions. கேள்வி கொடுத்திருக்காங்க, அதுக்கு கீழவே ஆன்சரும் கொடுத்திருக்காங்க. இதில் எது சரியான கன்ஜக்ஷனோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். ஃபஸ்ட்டு, புட் த சீஸ் இன் த டின் டேஷ் கவர் இட் வித் த லிட். அண்டுன்னு வரும். ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த இடத்துல அண்டுன்னு எழுதுங்க. சார் இந்த இடத்துல எழுதணுமா இல்லை டிக்கு மட்டும் போடணுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ அந்த இடத்தை நிரப்புகன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் இங்கே டிக்கை போட்டுட்டு இங்கே எழுதுங்க. ரெண்டாவது கேள்வி, மிக்கி மவுஸ் இஸ் வெரி டைனி டேஷ் வெரி நாட்டி. இதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்கள். மிக்கி மவுஸ் ரொம்ப சிறியதாக இருக்கிறது, ஆனாலும் வெரி நாட்டி. அப்போ ஆனாலும்ன்றதுக்கு என்ன எழுதணும், பட்டுன்னு எழுதணும். பியூட்டி பட். ஆப்ஷன் சி. வருண் ஏட் மோர் ஸ்வீட்ஸ் டேஷ் he likes them very much. வருண் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்டார், ஏன்னா அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏனெனில் என்பதற்கு ஆங்கில வார்த்தை பிகாஸ். பிகாஸை இங்கே எழுதுங்க. Spider web is so strong dash they seem delicate. அதாவது சிலந்தி வலை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இருந்தாலும் அது பார்ப்பதற்கு ரொம்ப டெலிகேட்டாக, ரொம்ப வளவலன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் என்பதற்கான வார்த்தை ஆல்தோ. அது ரொம்ப வளவலன்னு பார்ப்பதற்கு அப்படி இருந்தாலும் ஸ்பைடர் வெப் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஆல்தோ. ஐந்து, மை கார் இஸ் ஓல்ட் டேஷ் இட் லுக்ஸ் குட். என் காரு ரொம்ப ஓல்டு, ஆனால் பாருங்க இது பார்ப்பதற்கு நன்றாக உள்ளது. ஆனால் அப்படின்னா பட்டு போடுங்க. பியூடி. தேவைப்படுற இடத்துல பாஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல், எங்களோட இதுக்கு முன்னாடி திறன் வீடியோக்கள் போட்ட அத்தனை வீடியோக்களும் உங்களுக்கு வேண்டுமா? அது எந்த கிளாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, 6ஆவதாக இருந்தாலும் பரவாயில்ல, 7ஆவதாக இருந்தாலும் பரவாயில்ல, 8ஆம் வகுப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் 3த்துக்குமே நாங்கள் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். இது எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது, இதில் எல்லா வீடியோஸும் இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு யாருக்கு ஷேர் பண்ணீங்க, உங்களுடைய நெருங்கிய நண்பர் யார் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்க்கலாமா? ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் யூஸிங் த கிவன் கன்ஜக்ஷன். ஸோ இந்த கன்ஜக்ஷனை நம்ம யூஸ் பண்ணி இதை திரும்பவும் இந்த சென்டென்ஸை எழுத வேண்டும். த ஸ்டிக் வாஸ் தின் இட் வாஸ் ஸ்ட்ராங். அந்த குச்சி ரொம்ப மெலிசாக இருக்குது, ஆனால் அது பாருங்க சொல்லும்போதே வருது பாருங்க, ஆனால் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், பட்டுன்றதை இங்கே சேர்த்து எழுத வேண்டும். இந்த ஃபுல் ஸ்டாப் பக்கத்தில் எழுதலாமா? The stick was thin but it was strong. Second question. This team practiced well. They won the match. இந்த டீம் ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாங்க. They won the match. அதனால தான் அவங்க ஜெயிச்சாங்க. அப்போ so, அதனால் என்பதற்கான வார்த்தை so. This team practiced well so they won the match. டிஜிட்டலில் எழுதும்போது ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் வித்தியாசப்படுது. ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். ரேகா வாஸ் ஆப்ஷன் ஷி வாஸ் சிக். ரேகா பள்ளிக்கு வரல, ஏனெனில் அவளுக்கு உடம்பு சரியில்லை. ஏனெனில் என்பதற்கு பிகாஸ் போட்டு எழுதணும். ரேகா வாஸ் ஆப்ஷன் பிகாஸ் ஷி வாஸ் சிக். இதை பார்த்து அப்படியே எழுதுங்க.
நாலாவது கேள்வி ஐ லைக் சாக்லேட்ஸ் ஐ லைக் பிஸ்கட். எனக்கு சாக்லேட்ஸ் பிடிக்கும் மற்றும் எனக்கு பிஸ்கட்டும் பிடிக்கும். அப்போ என்ன அர்த்தம்? அண்டு போட்டு எழுதணும். நடுவில் ஃபுல் ஸ்டாப் எடுத்துகிட்டு கமா போட்டுட்டு அண்டு போடுங்க. கமா போடலனாலும் பரவாயில்ல. ஐ லைக் சாக்லேட்ஸ் அண்ட் ஐ லைக் பிஸ்கட்ஸ். டு யூ வாண்ட் டீ? டு யூ வாண்ட் காஃபி? இது வேணுமா அது வேணுமா? அல்லது அல்லது என்பதற்கு ஆர் போட்டு எழுதணும். டு யூ வாண்ட் டீ ஆர் காஃபி? ஆர் போட்டு எழுதியாச்சு. இதை திரும்பி ரெண்டாவது தடவை டு யூ வாண்ட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பார்த்து அழகாக காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.